ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட வைல்டு கார்டு என்ட்ரியில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கு போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோ கிட்ட வந்து போகலாம். முதல் வைல்டு கார்டு என்ட்ரி யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவகுமார் சுஜா அவர்கள் தான் வந்து கொடுக்குறாங்க. சுஜா அப்படின்றவங்களாம் நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நிறையா படங்களில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வந்திருந்தாங்க 1 or 2 சீசன்ஸ் முன்னாடி. இப்போ அவங்களோட ஹஸ்பண்டை வந்து பிக் பாஸ் சீசன் 8க்கு வந்து அனுப்புகிறாங்க. சில பல கிளாஸஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்களாம். ஸோ அதனால் அவர் வந்தார் அப்படின்னா பட்டே கிளப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்த ரியா தியாகராஜன் அப்படின்றவங்க வந்து வராங்க. ஸோ இவங்க ஒன் ஆஃப் தி மாடலாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. மாடலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கையில் கித்தாரெலாம் வச்சுருக்காங்க. வாசிக்கிறதுலாம் ஓகே, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் விளையாடணும். சரியா, வாங்க வாங்க பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அதுக்கடுத்த வர்ஷினி வெங்கட், இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே அவங்க தான். ஸோ இவங்க ஆக்டர், லிரிக்ஸிஸ்ட்டு, சிங்கரா, ஸோ இந்த மாதிரி 3 ப்ரொஃபஷன் வந்து வச்சுருக்காங்க. ஏதாவது ஒன்று வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காமிச்சா கூட ரொம்ப நாளைக்கு பொழைச்சிப்பாங்க அப்படிங்கிறது எங்களோட கருத்துக்கள். அதுக்கடுத்தா ராணவ் அப்படின்றவர் வந்து வராப்பில். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஆக்டர். ஸோ இவரை பற்றி நம்ம பெருசாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்டராக இருக்கார், மாடலாக இருக்கார். அதுக்கப்புறம் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வந்து வரப்போகிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. ஏன்னா ஆண்கள் சைடில் தான் ரொம்ப மொக்கையாக வந்து இருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்ப்போம். அதுக்கடுத்தா மஞ்சாரி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்றது சொல்லப்படுகிறது. குறிப்பாக நம்ம முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து நெருங்கிய நண்பராக நம்ம மஞ்சாரி அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள எப்படி கிளாஸஸ் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்து 6ஆவதாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயன் அப்படின்றவர் வந்து வராப்பில். இவர் வந்து விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான். ஸோ அவர்கிட்டருந்து பெருசாக என்ன எதிர்பார்க்க முடியும்? வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போங்க ரயன் அவர்களே அப்படின்லாம் சொல்லாமல், விஜய் டிவியோட ப்ராடக்டாக இருந்தாலும் நான் வெளுத்து வாங்குவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தில் வந்து கேமை ப்ளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த ரசிகர்களும் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குது அந்த பிக் பாஸ் சீசன் 8 அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் வந்து சும்மா லைட்டாக ஸ்பைஸ் அப்ஸ் மட்டும் ஏற்றுக்க பாருங்கள், வேறு லெவலில் பிச்சுன்னு போகும். உங்களுக்கெல்லாம் ஓட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு தாக்குவாங்க. ஏன்னா நிறைய பேர் டிசைடே பண்ணல யாரை வந்து சப்போர்ட் பண்ணலாம், யாருக்கு வந்து ஓட்டு போடலாம் அப்படிங்கிற லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அட்லீஸ்ட் இந்த வைல்டு கார்டு என்ட்ரி கொடுக்கக்கூடிய 3 ஆண்களும் 3 பெண்களும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஆட்டத்தை கொஞ்சமானா சுவாரஸ்யப்படுத்துனீங்க அப்படின்னா பார்க்குற எங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும், ஆடுற உங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லைனா நல்லா சாப்பிட்டு தூங்குனீங்க அப்படின்னா நிம்மதியாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு நாங்களும் நிம்மதியாக இருப்போம், உங்களை பார்க்க மாட்டோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். பார்ப்போம் இந்த வைல்டு கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஏதாவது நடக்குதா, பயங்கரமாக சுறுசுறுப்பு ஆகுதா அப்படின்றத. ஓகே கைஸ், இதுதான் 6 பேர் கொண்ட வைல்டு கார்டு என்ட்ரி பட்டியல். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.